கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்திருந்தார். காலை இதே வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு அவர் சிலுவையிலேயே அறையப்பட்டார்கள். பகல் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே தொங்கினார். 12ஆம் மணி பகல் 12ஆம் மணிக்கு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம், இன்னொரு பக்கம் அவர் உடம்பிலிருந்த எல்லா இரத்தங்களும் வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் 3வது வார்த்தையை அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று தனது அருமை தாயை அன்பு சீஷனிடம் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். அந்த இடம் அந்த காலை 9 to 3 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 நானே வாசிக்கின்றேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. இந்த இடத்திலே நமக்கு அன்பாயிருந்த சீஷன் யார் என்று சொன்னால் அது யோவான், சீஷனாகிய யோவான். யோவானை பற்றி என்னன்னா, இயேசுவை மிகவும் நேசித்தவர், இயேசுவோடு கூட இருந்தவர். இயேசு அநேக காரியங்கள் அற்புதங்கள் செய்த போது கூடவே இருந்தவர் தான் இந்த யோவான். ஏசப்பா எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ கூடவே போயிருப்பாரு. இவங்க ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி, மீன்பிடி தொழில் செய்கிறவங்க. ஆனால் இயேசு கூப்பிடும்போது தன்னுடைய எல்லாவற்றும் வேலைகளை விட்டுட்டு இயேசுக்கு பின்பதாக வந்தவர் தான் இந்த சீஷனாகிய யோவான். மரியாள் யாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்திரீயே என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அந்த மரியாள் பரிசுத்தமுள்ள தாய். அவங்க இயேசுவினுடைய அம்மா தான். அவங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, தேவனிடத்துல கிருபை பெற்றவங்கன்னு சொல்லலாம். அவங்க இயேசுவை மிகவும் நேசிச்சாங்க, தன் பிள்ளை இல்லையா, அதனால அவங்க ரொம்ப நேசிச்சு இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாவற்றையும் பார்த்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. சரி, இப்போ இந்த யோவான் 19, 26, 27ஆம் வசனத்திலே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து எப்படி பார்க்கலாம் தெரியுமா? நம்ம அவர் எவ்வளவாய் தாயை பராமரிக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவரிடம் இருந்த அன்பை பார்க்க முடிகிறது. அவர் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினார். அவர் கைவிடாத தேவன் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த தருணத்திலும் கூட தாயை அவர் கைவிடவில்லை. தாயை கைவிடாமல் அந்த இடத்துல கைவிடாத தேவனை பார்க்க முடிகிறது. அவரிடத்திலே கரிசனை உள்ள தேவன், அவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலையும் அவர் தாயை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருந்ததாக பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை கபாலஸ்தலம் என்னும் கொல்கதா மலையில சிலுவைக்கு அறைய அங்கே தான் அறைந்தாங்க இல்லையா. அந்த இடத்துல இயேசுவை அறைந்த பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏன்னா இயேசு பிரசங்கம் செய்த நாட்களில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. இயேசுவிட இருந்து நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க, ஆச்சரியமானவர்களை இயேசு செய்தார். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் போது அந்த இடத்துல யாருமே வரலை, ஒரு சிலர் மாத்திரம்தான் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கெத்செமனே தோட்டத்தில் கூட 11 சீஷர்கள் அவரோடு கூட இருந்தாங்க. ஆனால் 11 பேரும் கடைசி வரைக்கும் வந்தாங்களா? வரலை இல்லையா. அப்போ இயேசுவிடம் வரும்போது அனைவரும் இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. வேதம் சொல்கிறது, யோவான் 18ஆம் அதிகாரம் 15, 17 என்னன்னா, நானே வாசிக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் என்று. 16வது வசனத்திலே பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். 17ல வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷருடைய சீஷரின் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தவன் தான் பேதுரு. கடைசியில் பேதுருவும் கூட இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்து விட்டான். வேலைக்காரிக்கு கூட தெரியுது, இயேசுவோடு கூட தானே இருந்த. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? பயந்து, எங்கே நம்மளும் சொன்னால் நம்மளும் சிலுவையில் அறைந்துருவாங்களோ என்று பயந்து மறுதளித்து விட்டான். ஆனால் இது எல்லாவற்றையும் வேறொரு சீஷன் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த சீஷன் கவனித்து கொண்டே இருக்கான் இயேசுக்கு பின்னாடி. ஏன்னா அவன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகம் தெரிந்தவனால அந்த அரண்மனைக்குள்ள அவன் உள்ள போயிட்டான் இல்லையா. அப்போ இயேசுக்கு நடக்கிற எல்லா கொடுமைகளையும் அந்த வேறொரு சீஷன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வேறொரு சீஷன் யாரா இருந்திருக்கலாம் தெரியுமா? யோவானா கூட இருந்திருக்கலாம் இல்லையா. எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இயேசு விசேஷமாய் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். 12 சீஷர்கள் யூதாசை மிகவும் அதிகமாகவே தெரிந்திருப்பார் இல்லையா. ஆனால் யூதாஸ் என்ன செஞ்சான்? பண ஆசைக்காக இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். அந்த ஆசைக்காக இயேசுவை காமித்து அவன் கடைசியில் நிம்மதியாக இருந்தான், நான்கு கொண்டு செத்துட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவனும் கூட கடைசி வரைக்கும் வரவில்லை. சிலுவையிலே கபாலஸ்தலத்திற்கு அந்த இயேசுவை கூப்பிட்டு வராங்க. அந்த பிரயாணத்தின் போது அநேக ஸ்திரீகளும் திரளான ஜனங்கள் புலம்பி அழுதார்கள் என்று வேதத்தில் சொல்லுது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 சொல்லுது. அதெல்லாம் வந்தாங்க சரி. ஆனால் இயேசு சிலுவையிலே யார் வந்தா? யாருமே வரல. யார் வந்தாங்க தெரியுமா?
இயேசு அந்த சிலுவை மரண வேலையில காத்து கொண்டிருந்த பொழுது சற்று தொலைவில் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்திரீகளும் இயேசுவோடு ஊழியம் செய்த மகதலேனா மரியாளும், அவங்களுடைய தாய் மரியாளும், அன்பின் சீஷனாகிய யோவான். அந்த யோவான் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்ததாக வேதாகமம் சொல்கிறது. அங்கே மரியாதை பார்த்தீங்கன்னா, மரியாள் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. தன்னுடைய ஒரே மகன் சிலுவையிலே அந்த கோலத்திலே மரண தருணத்திலே பார்க்கும்போது எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. ஒரே மகன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று நினைத்த அந்த நேரத்தில் இயேசுவை சிலுவையில பார்க்கும்போது ஒரு மனம் நொந்தவளாக, வேதனையோடு உள்ளம் உடைந்தவங்களாக காணப்பட்டிருப்பாங்க. தனக்கும் மகனுக்கும் நடந்த எல்லா அனுபவங்களையும் அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. தனது கணவனை அவங்க இழந்துட்டாங்க, யோசேப்பை இழந்துட்டாங்க. ஆனால் யோசேப்பை இழந்த போது தன்னுடைய ஒரே மகன் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று கூட நம்பி இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அவரும் அந்த சிலுவையில மரண வேதனையை அந்த மரண வேதனையில இவங்க பார்க்குறாங்க. எப்படி இருந்திருக்கும்? பொதுவாக நம்ம குடும்பத்திலே உறவினர்களை மறிக்கும் தருணத்தில் இருக்கும் பொழுது கடைசியில் என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க என்று நம்ம ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா. கடைசி வரியில் என்ன பேச போகிறாங்க என்று. அதே போல தான் மரியாளும் கடைசி மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இயேசு மறிக்க போகிறார். அந்த நேரத்தை தன்னை குறித்து, தாயை குறித்து ஏதாவது ஒன்று பேச மாட்டாரா என்று கூட ஏங்கி பார்த்துருந்துருக்கலாம், ஏங்கி கொண்டு ஆவலோட காத்திருந்திருக்கலாம். ஆனால் இயேசு தாயை நோக்கி பார்த்தாரா? பார்த்தார். இயேசு தாயை நோக்கி பார்த்த அந்த இடத்திலே பார்க்கிறார். முதலாவது சிலுவையிலே தொங்கின போது அவர் தன் பெற்றெடுத்த தாயை அவர் மறக்கவில்லை. அவ்வளோ வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானத்தின் மத்தியிலையும் தனது தாயை அவர் மறக்கவில்லை. இறுதி வேலை நெருங்கி கொண்டிருந்த பொழுது மரியாள் உள்ளம் நொந்தவளாக காணப்படுறாங்க. இருதயம் நொறுங்குண்டவங்களாக இருந்திருப்பாங்க. அந்த தத்தளித்து கொண்டு இனி என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையிலும் கூட அவர் தாயை நினைக்கவும் நோக்கி பார்க்கவும் அவர் தவறவில்லை. அந்த நேரத்தில் தாயும் பார்க்கிறார். மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்து தனது குடும்பத்திலே மூத்த மகனாக குடும்பத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கணும், குறை இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த நேரத்தில் தாயை அழகாய் ஒரு அன்பின் சீஷனாகிய யோவானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அதை அவர் நிறைவேற்றவும் அவர் தவறவில்லை. யோவான் 21:17 பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பேதுருவிடம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. ஆண்டவர் பேதுருவிட்ட ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். ஆனால் தாயின் பொறுப்பை யாரோட கையிலே கொடுத்தார்? கடைசி வரைக்கும் அந்த தன்னை நேசித்து வந்த யோவானோட கையில தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இல்லையா. எபேசியர் 6:3 உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இதை இயேசு அறிந்திருப்பார் இல்லையா. அதனால இயேசு அறிந்தவராய் எல்லாவற்றும் அறிந்ததுனால தன்னுடைய தாயை பொறுப்பார் அவர் செய்ய வேண்டிய அந்த இறுதி வேலையிலையும் கூட அவர் தாயை ஒரு மகனிடம் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் யோவான் இருந்ததுனால அந்த ஒரு பெரிய பாக்கியத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா. அதையும் நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ வேதனைகள், பாடுகள், கஷ்டத்தின் மத்தியிலும் கூட தாயை பராமரிப்பில் ஒரு பெரிய கண்ணாவே இருந்தார், ஒரு பெரிய குறிக்கோளாகவே இருந்தார். இன்னைக்கு நம்மளை இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் தாயை கனம் பண்ணுகிறார்கள், தகப்பனை கனம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு முடியலை என்று சொன்னபோது தகாத வார்த்தையினாலே பேசி அவங்க மனசை நோக்கடிக்கிறாங்க, அவங்கள சட்டை பண்ணிடுறாங்க, கவனிக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு பெரிய அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவங்க செய்கிறது கிடையாது. என்ன நிந்திக்கிறாங்க, பெற்றோரை அவமானப்படுத்துகிறாங்க, கைவிடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்குது. ஆனால் வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? நீதிமொழிகள் 16:26 தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று. நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போம் என்று. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இதை இயேசு கிறிஸ்து அதே செய்தார். அசட்டை பண்ணினாரா? பண்ணவில்லை. அந்த நேரத்திலையும் கூட தாயை அவர் அசட்டை பண்ணவில்லை. அவர் தகப்பனையும் தாயும் கனப்பணுவாக என்று சொன்னதை அவர் அறிந்திருந்த இயேசு. நீதிமொழிகள் புத்தகத்தில் தகப்பனையும் தாயும் பற்றி நிறைய போட்டிருக்கு இல்லையா. இந்த அனைத்து அறிவுரைகளையும் எச்சரிப்பையும் குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தான் இந்த கடைபிடிக்க முடியும். வேற யார்ட்டாவது வெளியில போய் நம்ம சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அந்த கற்பனை தெரியாது, இயேசு எப்படி இருந்தார் என்பது தெரியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை அறிந்து பின்பற்றி நிறைவேற்றி முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. கடைசியாக இன்று நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சற்று நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இயேசு எப்படி தெரியுமா விரும்புகிறாரு, எப்படி இருக்கணும் தெரியுமா விரும்புகிறாரு? பண ஆசைக்காரனாகிய யூதாசை போல நம்ம இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பதவிக்காக அடி போட்டவர்களைப் போல இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். தோமா என்ன செஞ்சார்? சந்தேகப்பட்டார் இல்லையா. தோமாவை போல இருக்கிறோமா? இல்லை மறுதளித்த பேதுருவை போல நம்ம இருக்கிறோமா? இல்லை கடைசி வரைக்கும் இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக வந்த யோவானை போன்று நம்ம இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறார்? இந்த 3வது வார்த்தையின் மூலமாக யோவானை போல எது நடந்தாலும் தான் இயேசுவை நேசிச்சதுனால தான் இறுதி வரைக்கும் அந்த யோவான்
வந்திருக்க முடியுது இல்லையா? அதில் 3 விஷயங்கள். இதில் முதலாவது நம்ம தேவனை கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது இயேசு நமக்கு முன்மாதிரி காமித்த பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக யோவான் இயேசுவை நேசித்தது போல நாமளும் அவரை நேசித்து அவரை பின்பற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் இந்த 3வது வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென்.